ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பாதாம் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு பாதாமை ஒரு 2 ஹார்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்கிற பாலில் அந்த பைன் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே குங்குமப்பூ சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு கலர் கொடுக்கும். தேவையான அளவுக்கு சுகர், ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது முந்திரி பருப்பு முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தாங்க. அது சூடாக குடிக்கும்போது வாயில் கடிப்பட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக முந்திரி பருப்பு சேர்க்குறோம். தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்த பிறகு இந்த மாதிரி கலரில் நல்லா மாறி இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இதை கூலிங்காகவும் குடிக்கலாம், நல்லா ஹாட்டாகவும் குடிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுவையான பாதாம் பால் தயார். வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.